வெல்கம் டு காமன் மேன் தாட்ஸ். நான் உங்கள் ராஜேஷ். கடந்த ஒரு மாதமாக நம்ம சேனலில் பப்ளிக் ரிவ்யூ ஒப்பீனியன், மக்களோட கருத்துக்கள், விருப்புக்கள் எல்லாமே கேட்டிருப்பீங்க. ஸோ சில வீடியோஸ் நல்லா ட்ரெண்ட் ஆகிடுச்சு. நம்ம சேனல் மூலியமாகவும் சரி, நம்ம வீடியோஸை மற்ற சேனலில் அப்லோட் பண்ணி அவங்களும் நல்ல ஒரு வியூஸ், நல்ல ஒரு ரீச் கிடச்சிருக்கு. பட் காப்பிரைட்ஸ் நாங்கள் கிளைம் பண்ணல. பட் எங்களோட எண்ணம் மக்களோட கருத்தை மக்கள்கிட்ட சேர்க்கணுன்ற ஒரே ஒரு காரணம் தான், வேறு எதுவுமே இல்லை. நாங்கள் ரீல்ஸ் மட்டும் பார்க்காம ரியலாக ப்ராக்டிக்கலாக கிரவுண்டில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்க தான் நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சேர்ந்து இந்த பப்ளிக் ரிவ்யூ ஒப்பீனியன் எல்லாமே நாங்கள் எடுத்தோம். இதில் நாங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணது என்னென்னா, மக்கள் பலதரப்பட்ட ஒரு வாக்காளர்களாக பிரிஞ்சிருக்காங்க. இதில் பலதரப்பட்ட கேட்டகரி இருக்காங்க. ஒரு கேட்டகரி பார்த்திங்கன்னா சுயமாக சிந்திச்சு ஓட்டு போடுறவங்க, இன்னொரு கேட்டகரி தன்னோட குடும்பத்துக்காக ஓட்டு போடுறவங்க, இன்னொரு கேட்டகரி தன்னோட சமூகம், தன்னோட ஜாதி, அவங்களோட நலனுக்காக ஓட்டு போகிறவங்க, மற்றொரு கேட்டகரி விபச்சார கேட்டகரி, தங்களை விற்று காசு வாங்கி ஓட்டு போகிற கேட்டகரி. ஸோ இந்த மாதிரி பலதரப்பட்ட கேட்டகரி இருக்காங்க. ஒரு புது கேட்டகரி வந்திருக்கு, மாற்றத்தை எதிர்பார்க்குற கேட்டகரி. தன்னுடைய குடும்பம், தங்களுடைய வாழ்வாதாரம், தங்களுடைய எதிர்காலத்தை நோக்கி ஒரு மாற்றத்தை எதிர்பார்க்குற கேட்டகரி. ஸோ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இலவசத்தை நோக்கி இல்லாமல் தங்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வேட்பாளர்கள் யாரோ அவங்கள நோக்கி பாயிறாங்க. ஸோ நாங்கள் என்ன சொல்ல வரோன்னா, இது வரைக்கும் இருந்த ஒரு பாரம்பரிய ஒரு தேர்தல் இல்லாமல், காலங்காலமாக மாறி மாறி நம்ம ஓட்டு போட்டது இல்லாமல், இந்த எலெக்ஷன் ஒரு மாற்றத்தை கொண்டு வரதுக்கான ஒரு எலெக்ஷன். நாங்கள் ஒரு காலத்தில் வெறும் ஏஐ வீடியோஸ் அண்ட் ட்ரெண்டிங் வீடியோஸ் மட்டும் தான் போட்டுட்டு இருந்தோம். பட் இந்த தேர்தலோட முக்கியத்துவத்தை உணர்ந்து தான் கிரவுண்டில் இறங்கி எங்களுடைய நார்மல் வேலையும் பார்த்துட்டு, எங்களுக்கு கிடைக்கிற குறைந்தபட்ச டைமில் மக்களை சந்தித்து மக்களுக்கான குறைநிறைகளை கேட்டுட்டு, பசி தூக்கமின்றி மக்களை எவ்வளோ ரீச் அவுட் பண்ணுமோ ரீச் அவுட் பண்ணியிருக்கோம். இலவசம் கொடுத்தால் மட்டும் போதும், அந்த இலவசத்தை எப்படி கொண்டு போகலாம், எந்த மாதிரி கொடுக்கலாம், எப்படிப்பட்ட இலவசம் ஏற்றி கொடுக்கலான்றது தான் மாறுமே தவிர, மக்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுக்கான ஸ்கீம்ஸ் இங்கே வரவே வராது. அதனால் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, தங்களோட தொகுதியில் இருக்க கேண்டிடேட்ஸ் லிஸ்ட்டை எடுத்து அவங்களுடைய வாக்குறுதிகள், யார் நம்மளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்தக்கூடிய வாக்குறுதிகளை கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரையாரிட்டி கொடுங்க. இந்த எலெக்ஷனை விட்டுட்டா நமக்கு வேறு எலெக்ஷன்ன்றது பார்த்திங்கன்னா எதிர்காலத்தில் நம்மளை அடிமையாக்கி கொண்டு போகிற ஒரு எலெக்ஷனாக தான் மாறும். பாரம்பரியமாக நடக்கிற ஒரு அரசியல் ஆட்டத்தை முடிவுக்கு கொண்டு வரணும்னா மாற்றம் ஒன்றே மாறாதது. நீங்கள் மாறலைன்னா என்றைக்குமே மாறவே மாறாது. சப்போர்ட் பண்ணுங்கள். தயவு செஞ்சு இந்த தேர்தலை ஈஸியாக எடுத்துக்காதீங்க. உங்கள் வாக்கு உங்கள் உரிமை. சிந்தித்து வாக்களிக்கவும்.